ஹாய் மக்களே, உங்கள் லாண்ட்ரி சீக்கிரட்டில இருந்து உங்கள் உமர். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு வெஸ்ட் கோட்டை எப்படி கமர்ஷியல் ஸ்டீம் அயன் பாக்ஸை வச்சு ப்ராப்பரா அயன் பண்றது, அதுவும் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி அயன் பண்றது அந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதே போல நம்ம பிளாசம் லாண்ட்ரியில டொமஸ்டிக் லாண்ட்ரி பிசினஸுக்கான பேசிக் ட்ரைனிங் கொடுக்குறோம். இந்த ட்ரைனிங்ல என்னென்ன விஷயம்லாம் கவர் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு அயனிங் சர்வீஸை எப்படி ஸ்டார்ட் பண்றது, ஒரு வாஷிங் சர்வீஸை எப்படி ஸ்டார்ட் பண்றது, ஸ்டார் வாஷிங் சர்வீஸை எப்படி ஸ்டார்ட் பண்றது, அதே போல மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும், என்னென்ன மிஷினரிஸ் தான் தேவைப்படும், எவ்வளவு மேன் பவர் தேவைப்படும், எப்படி ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் பண்றது அப்படிங்கறதுக்கான பேசிக் ட்ரைனிங் நம்ம பிளாசம் லாண்ட்ரியில கொடுக்குறோம். யாருக்கும் நீட் இருக்கு, இந்த ட்ரைனிங் எடுத்தா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். இந்த கான்டாக்ட் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட ட்ரைனிங்கை எடுத்து உங்களோட லாண்ட்ரி பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணுங்க. வாங்க இப்போ இந்த வீடியோல போய் பார்த்து நம்ம முழுசா தெரிஞ்சுக்கலாம். ஹாய் மக்களே, இந்த வெஸ்ட் கோட்டை தான் நம்ம இப்போ ஸ்டீம் அயன் பாக்ஸ்ல அயன் பண்ண போறோம். பார்த்துக்கோங்க, இந்த வெஸ்ட் கோட்டை தான் நம்ம அயன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா, நீட்டா பிளாட்டா விரிச்சுக்கணும். அயன் பண்ற ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, எப்பயுமே கோட் அயன் பண்றதுக்கு முன்னாடி உள்ள இருக்கிற ஏரியாவையும் நம்ம அயன் பண்ணிடணும். ஸ்டீம் அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் உள் ஏரியாவை நீட்டா அயன் பண்ணிக்கணும். அயன் பண்ணி முடிச்சாச்சு. ஒரு சைடு அயன் பண்ணி பாருங்க, இங்கெல்லாம் எவ்வளவு சுருக்கம் இருக்குன்னு. சுருக்கத்தை வந்து நல்லா பார்த்துட்டு கையில நல்லா எடுத்து விட்டுறணும். எடுத்து விட்டு நீட்டா எல்லா ஏரியாவும் கவர் பண்ற மாதிரி பட்டனுக்கு நடுவுல எல்லாம் நீட்டா நீங்க வந்து அயன் பண்ணிருக்கோம். ஒரு அயன் பண்ணதுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் தெரியுது பாத்தீங்களா? அதே போல இந்த பக்கமும் அயன் பண்ணணும். பாருங்க, இங்க எல்லாமே எவ்வளவு சுருக்கம் இருக்குன்னு இப்ப நம்ம அயன் பண்ண போறோம். போட்டு ரொம்ப ஹார்டாலாம் ப்ரெஸ் பண்ண வேணாம், லைட்டா அயன் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் பட்டன் போட்டுறணும். போட்டுட்டு திருப்பிடணும். ஏன் திருப்பணும் அப்படின்னா, பின்னாடி பக்கமும் நம்ம நீட்டா அயன் பண்ணணும். ஏன்னா இங்கெல்லாம் சுருக்கம் இருக்கும். பின்னாடி பக்கம் நீட்டா எல்லா பக்கமுமே கவர் ஆகிற மாதிரி நம்ம அயன் பண்ணிடணும். பொதுவாக கோட்டை வந்து ஃபோல்ட் பண்ணலாம், ஆனா ஃபோல்ட் பண்ணிட்டு அயன் பண்ணக்கூடாது. அயன் பண்ணோம்னா அப்படியே கோடு மாதிரி தெரியாதுன்னா சும்மா ஜஸ்ட் ஃபோல்ட் பண்ணி மட்டும் நம்ம வச்சிடணும் டெலிவரிக்காக. பாருங்க எவ்வளவு நீட்டா நம்ம அயன் பண்ணியாச்சு. இந்த மாதிரி லாண்ட்ரி ரிலேட்டடான நிறைய கண்டென்ட் நம்ம லாண்ட்ரி சீக்ரெட் யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு லாண்ட்ரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே போல ஜென்ரலா இருக்கிறவங்களுக்கும் எப்படி வந்து அயனிங் பண்ணணும், எப்படி வாஷிங் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கோம். அதனால நம்ம லாண்ட்ரி சீக்ரெட் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க. அதே போல இந்த யாரெல்லாம் ப்ரெஸ் கோட் வச்சிருக்காங்களோ அவங்க வந்து அயன் பண்ணணுமா, எப்படி அயன் பண்ணணும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.